ரைட். என்னண்டா இதுல இத நான் ஏ நாட் மாதிரி கன்சிடர் பண்றேன். இது தீட்டா ஆங்கிள் இருக்குது. இது ஆர்ன்னு சொல்லி சொன்னா நான் இதை எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு எழுதுறாங்க தானே. ரைட். நார்மலா ஆரையங்கள் இந்த இது ரேடியஸ் இதில் படிக்கிற நேரம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இதுல ரைட் இது ஏ நாட், இது டூ பீட்டா, இது ஆர்ன்னு சொல்லி சொன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னா இந்த ஏ நாட் ஈக்குவல் டு இதுல நான் எக்ஸ் போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக நான் இதுல ஆர் என்றதை பார்க்கிறேன். இதுல ஆர் ஏ நாட் ஈக்குவல் டு ஆர் டூ பீட்டா. ஆகவே ஆர் ஏ நாட் டூ பீட்டாண்டு வரும். ரைட். இப்ப இதுல எனக்கு என்னன்னு சொல்லி சொன்னா இது 90 மைனஸ் தீட்டாண்டு நான் ஆல்ரெடி சொன்னான்டா இது 90 பாக. இந்த ஆங்கிள் 90 பாக. இது பீட்டாண்டா இது 90 மைனஸ் பீட்டா, இது 90 மைனஸ். இதுல நான் என்ன செய்யறேன்னா இந்த ஏபி என்றது ஏபி இதுதான் இந்த ஆம்ப்ளிடியூட் எடுத்தா ஏபி என்றது ஏபிக்கு ஈக்குவல் என்று சொல்லி சொன்னா இப்ப ஏபி சார்பா ஒரு ஈக்குவேஷன் ஒன்று கொண்டு வரணும்டா ஏபிக்கு நான் என்ன செய்யலாம் என்று சொல்லி சொன்னா இது ஆர், இது 90 மைனஸ் பீட்டா. ஆகவே எனக்கு ஆர் ரைட் சைன் கொஸ் கொஸ் 90 மைனஸ் பீட்டா ரைட் பிளஸ் அது ஏ பிஎன் வரைக்கும் பெறும். இந்த நீளம்ன்றது பிஎன். இதே மாதிரி என்ஏக்கு கொண்டு வரணும். அப்ப என்ஏக்கு பதிலா அதே மாதிரி நான் ஆர் cos 90 மைனஸ் பீட்டான்றது எனக்கு 2r cos 90 மைனஸ் பீட்டாவை sin பீட்டான்னு எழுதலாம். ஆகவே sin பீட்டா ஏபி என்று எழுதலாம். இதுல ஆறுக்கு பதிலா ஏபி 2 ஆறுக்கு பதிலா ஏ நாட் இங்க 2 sin பீட்டா ஓவர் பீட்டா. ஆகவே ஏபி equal to a naught sin beta over beta. இது இந்த ஆம்ப்ளிடியூட் சார்பான ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் சார் அதுல சொல்லி இருக்கிறார் பாருங்க. இது ரெண்டுலயும் வருது, டபுள் ஸ்லிப்லயும் வருது, சிங்கிள் ஸ்லிப்லயும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றது வருது. இந்த ஈக்குவேஷன் தான் இப்ப ப்ரூவ் பண்ணி காட்டுகிறேன். சரிதானே. அது நேரம் இன்டென்சிட்டி என்றது ரைட் அந்த ஆம்ப்ளிடியூட் வர்க்கத்துக்கு நேர்வித சமன், அதாவது ரைட் நேர்வித சமன் என்று சொல்லி சொன்னா எங்களுக்கு இதுல இதுல என்ன பிரச்சனை, அந்த சோர்ஸ்ல இருந்து வாரவர் டார்க் ஃப்ரிஞ்ச உருவாக்குறாரா, அதாவது பிரைட் ஃப்ரிஞ்சா டார்க் ஃப்ரிஞ்சா, அதாவது இன்டென்சிட்டியில இது டார்க் போர்ஷன் இருக்குது. இதுல ஃப்ரிஞ்சுன்றது மீன்ஸ் இல்ல, இது டிஃப்ரெஷன் தானே. அப்ப இது என்னன்னா நெரோ ஸ்லிப், அதாவது சிங்கிள் நெரோ ஸ்லிப்ஸ்ன்றா டிஃப்ரெஷன்ன்றது ஒன்று அது டார்க்கா இருக்கலாம் அல்லது பிரைட்டா இருக்கலாம். அப்ப இதுல ஒன்று இது டார்க்கா இருக்கலாம் அல்லது பிரைட்டா இருக்கலாம். அப்ப இந்த இன்டென்சிட்டியை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் எடுத்துட்டு அப்புறம் இன்டென்சிட்டிக்குரிய ஈக்குவேஷனுக்கு வரோம். இன்டென்சிட்டிக்குரிய ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லி சொன்னா
ஐபி என்றது வந்து இதென்ற வர்க்கத்துக்கு சமன்ன்றதால நான் இதுல ஈக்குவேஷன் எடுக்கிற நேரம் நான் ஐபி சார்பில் எடுக்கிற நேரம் எல்லாத்தையும் வர்க்கிக்க வேண்டிய நிலையில இருப்பேன். அப்ப ஏ நாட் வர்க்கம் சைன் பீட்டா ஓவர் பீட்டா வர்க்கம். இதுல நான் ஏ நோட்டுக்கு பதிலா ஐ நோட்டு நேர் எழுதலாம். இதுதான் எங்களுக்கு இப்ப எடுத்திருக்கிற அடுத்த ஈக்குவேஷன். இதுல இருந்து எடுக்க வேண்டிய ஈக்குவேஷன், அதாவது ஆம்ப்ளிடியூட்ல இருந்து இன்டென்சிட்டி எப்படி வருதுன்றதுக்குரிய ஈக்குவேஷன். இதுவும் சார் அதுல ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நான் காட்டி காட்டி சொல்லிக்கொண்டு போறதுக்கான வேண்டாம், உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். இங்க இதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னா, இதுல வந்து நான் ஃபர்ஸ்டா இந்த இதுல இந்த ஆங்கிளை வந்து நான் 0 ஒன்று கன்சிடர் பண்ணும். அப்ப இந்த பீட்டான்றது வந்து எனக்கு ஃபர்ஸ்டா 0வா இருக்கு. இதுல இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, இது டார்க்ல வருதா பிரைட்ல வருதான்னு ஃபர்ஸ்டா பாக்குறேன். அப்ப இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, இதான் அந்த ஸ்கிரீன் சொல்லி சொன்னா, இது அந்த வார சமாந்தர அந்த அந்த அச்சண்ட இது வந்து பீட்டா வந்து 0 பொசிஷன். பீட்டா வந்து 0 பொசிஷன். அப்ப நாங்கள் அந்த லிமிட்டில வந்து ஒரு அப்ளிகேஷன் பாய்ப்போம் என்னன்னா, அதாவது சைன் சைன் தீட்டா ஓவர் தீட்டா, தீட்டாண்ட ரேஞ்ச் அதாவது எல்ல வந்து ரைட் 0ண்டா 1 பாய்ப்போம். மேட்ஸாகளுக்கு நல்லா தெரியும் இது. இந்த ஈக்குவேஷனை இதுல வந்து பார்ப்போம். இதுல லிமிட்டை யூஸ் பண்ண போகும். இதுல லிமிட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லி சொன்னா, ஐபின்றது ஐ நோட்ன்றது ஒரு மாறிலி, அதை நான் வெளியால் எடுக்கிறேன். அதை லிமிட் பண்ண தேவையில்லை. லிமிட் பண்ண வேண்டியது யாரு என்றா பீட்டாவை. சைன் பீட்டா ஓ பீட்டா, இது வந்து அந்த நிறுவலுக்கு ஏற்ற மாதிரி 1 வரும். ஐ நோட் 1 வரும். அப்ப இதுதான் மேக்சிமம். ரைட். அப்ப இதுல வந்து இந்த ஷேப் வந்து இப்படி இருக்கு. இதுல இன்டென்சிட்டி வந்து 1 வாரதால தான், இது 1 வாரதால ஐ நோட்ன்றது, அதாவது ரைட் அந்த இனிஷியலுக்குரிய ஐ நோட் சரிவு வந்து அப்படியே வாரதால இது மேக்சிமம். இதுதான் மேக்சிமமா இருக்கு. அதாவது பீட்டா 0 ஆங்கிள் இருக்கிற நேரம் வந்து மேக்சிமம் இன்டென்சிட்டியா இருக்கு. அதுக்கு பிறகு போக 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 போக
இந்த இது வந்து குறைஞ்சு கொண்டே போகும். இப்ப நீங்கள் வந்து ஒரு இப்ப சைன் தான் இதுல யூஸ் பண்றோம். ரைட். அப்ப சைனை யூஸ் பண்ணினா இதுல கிராஃப் வந்து இப்ப சைன் தீட்டாக்குரிய கிராஃப் பார்த்தோம்னா இப்ப இது 0, இது 180 பாக சும்மா எடுக்கும். இது 180 பாக 180 டிகிரிஸ் 360. இது வந்து எனக்கு பையா இருக்கு. இது எனக்கு 2 பையா இருக்கு. இது எனக்கு 3 பையா இருக்கு. ரைட். கண்டா இந்த பை டிஃப்ரெண்ட்ல வந்து ஜீரோஸ் வந்து கொண்டே இருக்கு. பீட்டாக்குரிய இது வந்து ஜீரோவா வந்து கொண்டு இருக்கு. பீட்டா ஜீரோன்னு சொல்லி சொன்னா அதாவது சைன் பீட்டா சைனுக்குரிய பீட்டா வந்து ஜீரோன்றா பீட்டா வந்து என்னன்னா பையின்ற மடங்குன்றா நான் இத பையின்ற மடங்குன்னு சும்மா எம் என்று வைக்கிறேன். அதாவது இது 1 பை, இது 2, இது 3. அப்ப 1 பை, 2 பை, 3 பை என்றா இதை நான் எம் பை என்று எடுக்கிறேன். சரியா? பீட்டா வந்து எம் பையா இருக்கு. ரைட். ஆகவே பீட்டா வந்து எம் பையா இருக்குன்னு சொல்லி சொன்னா இது டார்க் ஃப்ரிஞ்ச். இது டார்க் ஃப்ரிஞ்சா இருக்கு. ஆகவே இந்த பாத் டிஃபரன்ட்ன்றது ஏ சைன் தீட்டா எம் பை. இதுல இல்ல இதை போன சைன் தீட்டான்றது சின்ன கோணமா இருக்கிற நேரம் அது தீட்டாக்கும் ஈக்குவலா இருக்கும், டேன் தீட்டாக்கும் ஈக்குவலா இருக்கும். ஆகவே தீட்டான்றது எம் பை ஓவர் ஏ. ரைட். அப்ப இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் எம்முக்கு ஒன்றெண்டு எடுத்தனண்டா தீட்டா வந்து பையின் கீழ் ஏ என்று வரும். பை என்று சொல்லி இது லம்டாவா sorry. இதுல டோட்டல் இல்ல போடும் பீட்டா இருக்குது. sorry மாறி போட்டேன். சரி. பீட்டாக்கு பதிலா அதுல பீட்டான்றது முதல்ல அதுல நிறுவினதா தான் போடணும். அதாவது பை பை லம்டா ஏ சைன் தீட்டா எம் இன்டு பை. இல்ல பையும் பட்டுப்படும். ஆகவே தீட்டாண்ட இது வந்து குறைவண்டதால சைன் தீட்டாவை நாங்கள் அன்னளவா தீட்டாண்டு எடுப்போம். ஆகவே தீட்டான்றது வந்து எம் லம்டா ஓவர் ஏ என்று வரும். இது ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யறேன்னா ஒன்றெண்டு யூஸ் பண்ணினா தீட்டா வந்து லம்டா ஓவர் ஏ என்று வரும். இதே ரெண்டு யூஸ் பண்ணினா ஓர்டருக்கு பதிலாக ரெண்டு யூஸ் பண்ணினா 2 லம்டா ஓவர் ஏ என்று வரும். வித்தியாசம் வந்து லம்டா ஓவர் ஏ. ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து லம்டா ஓவர் ஏ என்று வரும். சரியா? இது அடுத்தது. விளங்குதா பாஸ்? அப்புறம் இதுல ஸ்லைட்ல இருக்க அப்படியே போடுறீங்கண்ணே. ஓமை இப்ப செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அப்படியே ஒன்றும் கூடிக்கொண்டுல போகுது.
லாம்டா குறைஞ்சு கொண்டு போகுதுன்னு ஓ, கூடிக்கொண்டு அது போகுது பிறகு ஒரு ரீசன் பை ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் இதைத்தானே கேட்கிறீங்க. அதாவது இப்படி லாம்டா பையோ இது இது இப்படி வாரது, பிறகு இப்படி வருது, பிறகு இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது இல்லோ. ஓ நான் ஓ ஃபர்ஸ்டா சொன்ன ரீசன் என்னன்னா, இந்த இதுல இந்த வித்தியாசம் இப்படி வருது, லம்டா பை ஏ. இது ஓ 2 லம்டா, இந்த கிடைக்குரிய இதை சொல்லிட்டேன், 3 லம்டா ஓ ஏ. இது கிடைக்குரியதான் சொன்னான். இப்ப இது குறைகிறதுக்குரிய ரீசனையும் சொல்லிடுறான். இப்ப குறைகிறதுக்குரிய ரீசன் என்னன்னா, இப்ப நாங்கள் ம், அதுல பாருங்க, அதுல என்ன ஆங்கிள் அதுல சார் மென்ஷன் பண்ணி இருக்கிறாருண்டா, முதல் 0வை எடுத்து சொல்லி இருக்கிறார், பிறகு லம்டாவை ஏ எடுத்து சொல்லி இருக்கிறார், இதுல 2 லம்டாவை எடுத்து சொல்லியிருக்கிறார். இதுலயே வச்சு சொல்றேன். இப்ப நாங்கள் ஐபி என்றது ரைட் ஐ நாட் சைன் ஃபர்ஸ்டா 0க்கு தானே ஐ நாட் வந்தது. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இந்த இதுக்கு இந்த பீட்டாக்குரிய ஆங்கிளை நான் இந்த இதுல எடுக்கிறேன். இதுக்குள்ள இடப்பட்டது right, இதுல இது 0ண்டா, இது கிட்டத்தட்ட இது பை என்றா இது 180 பாக, இது 2 பை என்றா 360 பாக என்றா, இது 270 பாகையா இருக்கும். இந்த உச்சம் 270 பாகையா இருக்கும். 270 பாகையை நாங்கள் என்ன செய்யலாம்டா, 540 540 சொல்லி சொன்னா 3 பை பை 2 எழுதலாம் தானே. 3 பை பை 2 தான் இப்ப பீட்டா ஆங்கிள் பீட்டா 3 பை பை 2 உண்டா 3 பை பை 2 ரெண்டா ரைட். இங்கேயும் கீழையும் 3 பை பை 2 தான். இதுக்கும் வர்க்கம் வரும், இதுக்கும் வர்க்கம் வரும். சைன் 270 பாகை என்றது 1 என்று நினைக்கிறேன். சைன் சைன் 270 மைனஸ் 1 1 ரைட். அது ஸ்கொயர் பண்ணி வருது. ஆகவே ரைட் 1 என்று எடுப்போம். அதை 1 என்று எடுப்போம். அதே நேரம் இந்த கீழே ஒன்று இருக்கு தானே பாஸ், அது என்னன்னா, இது 4 மேல போகும். 2 வர்க்கம் 4. அப்ப 4 ஐ நோட் கீழே 9 பை என்று வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஐபி என்றது எப்படி இருந்தது, ஐ நோட் என்று வந்தது. உச்சமா இருக்கிற நேரம் ஐ நோட் என்று வந்தது. இப்ப 4 ஐ நோட்டின் கீழ் 9 பையன்டா, அது இதிலும் பார்க்க சின்னனா தானே வரும். சரி சரி ரைட். அதே நேரம் இது 360, இது எவ்வளவு 180, 540 என்றா 540 ரெண்டுக்கும் இடப்பட்ட ஆங்கிள் என்னவா வரும், 270 90 450. 450 என்று சொல்லி சொன்னா, இது 450 என்று சொல்லி சொன்னா என்ன செய்யலாம், 900 டிவைட் பண்ணி விடலாம். அப்ப 5 பையின் கீழ் 2 சொல்லி சொன்னா, இதே ஈக்குவேஷன்ல கொண்டு போடுற நேரம் எப்படி வருமெண்டா, திருப்பி அந்த ஈக்குவேஷன்ல ஐ நோட் இந்த 2 மேல போகும் 4 வரும், 5 பையன்றது 25 வந்துடும். 25 பை என்று வந்துடும். அப்ப ஃபர்ஸ்ட் ஐ நோட் இருந்தவர், பிறகு செகண்டா 4 ஐ நோட்டின் கீழ் 9 பை என்று வர்றார், பிறகு இன்னும் குறைகிறார் 4 ஐ நோட்டின் கீழ்
25 பையன் வருது. அப்ப இதுண்ட இது இது வந்து அந்த ஏ நோட்டுன்னு இருக்குதா ஐ நோட்டு தான் மாறி போடுங்க எனக்கு ஓ ஈக்குவேஷன்ல. அது அந்த ஏ நோட்ன்றது வீச்சம், ஓ ஆம்ப்ளிடியூட், ஐ நோட்ன்றது செறிவு. நாங்கள் அந்த சரி ஓ அந்த வேவ்ஸ்ல படிச்சிருக்கோம் என்னன்னா ஓ எங்களுக்கு மேல வந்து கிடக்கு இதுக்கு எனக்கு கீழே நேர்வியல் கீழே சமன்பாடு படிச்சிருக்கோம். சரி 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 சரிங்க ரைட் இந்த ரைட். தொடர்பால தான் ஆம்ப்ளிடியூட்டை ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிட்டு அப்புறம் இன்டென்சிட்டியை கன்சிடர் பண்ணணும். சரி ஓகே. அவ இதுதான் இந்த கிராஃபுக்குள்ள இருக்கிற விஷயம் boss. சரி சரிங்க. என்னன்னா எனக்கு நாளைக்கு ZY2 இருக்கு. ஆ லீவ் ஆக போறேன். ஆ ம், ரைட் ரைட் நாளைக்கு ரைட் ரைட். பார்ப்போம். சரி 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 சரி. நாளைக்கு பார்ப்போம். ரைட் ரைட். ஓகே ஓகே ஓகே. ஓகே பிரச்சனை சரிங்க. இல்லை. நீங்க இதை நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு வரேன். ஏதாவது விளங்காட்டி கேளுங்க. நாளைக்கு ஆமா பார்ப்போம். நாளைக்கு மிச்சத்தை பார்ப்பேன். நாளைக்கு எனக்கு மத்தியானம் எக்ஸாம். அதான் இதை தொடங்கி பண்ணி ஒரு மத்தியானம் இதை பார்த்துட்டு போகணும் வந்தேன். சரி ரைட். அண்ணா ஓகே. ஓகே சரி ஓகே. சரி. சரி சரி. ஓகே பாஸ். குட் நைட். குட் நைட்.